மூவேந்தர் மண்ணிது, வீரத்தின் கண்ணிது, கடல் கடந்த தமிழன் உலகமே திரும்பி பார்க்கும். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என் மாவட்டத்தின் அனைத்து குளங்களையும் தூர்வாரி சீரமைப்பேன். குளங்களைச் சுற்றி பனைமரங்களை வளர்த்து என் ஊரை தரம் உயர்த்துவேன். வளர்ச்சி சென்னையில் மட்டும் குவியக்கூடாது. சென்னை, திருச்சி வர வேண்டும். இதுவே வலிமையான தமிழ்ச்சி. இதுவே வலிமையான தமிழ்த் தேசியத்தின் பாதை. தலைநகரை மாற்றுவோம். தமிழ்நாட்டை முன் தன்னலமல்ல, மக்களின் நலனே முதன்மை. அன்பும் சமத்துவமும் நிறைந்த ஆட்சியே உண்மையான ஆட்சி. வரலாற்றை மறந்த இனம் வாழாது, வளராது. எங்கள் வரலாற்றை நாங்கள் மறக்க மாட்டோம். அதை அடுத்த தலைமுறைக்கு பெருமையுடன் கடத்துவோம். வரலாறு எங்கள் அடையாளம், எங்கள் எதிர்காலத்தின் அடித்தளம். ஊழல், லஞ்சத்தில் ஊறிக் கிடக்கிறோம். உண்மை, நேர்மை என்னவென்று கேட்கிறோம். பாலியல் கொடுமையில் நாட்டை வீழ்த்துகிறோம். வாய்ப்பு தரும் முதலீடுகளை துரத்துகிறோம். மாற்றம் வேண்டும். முதலில் நாமே மாறுவோம். மூவேந்தர் மண்ணிது, வீரத்தின் கண்ணிது, கடல் கடந்த தமிழன் உலகமே திரும்பி பார்க்கும். வரலாறு மறவோம், தமிழராய் எழுவோம். நான் பேசும் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. அதனால்தான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை நம்புகிறேன். நாம் பேசும் மொழி தமிழ், பண்பாடு தமிழ், கலாசாரம் தமிழ், நமது விவசாயம் தமிழ், தேசியம் அரசியல் அல்ல, உரிமை குரல், மொழியின் உயிர். தமிழர் வாழ்ந்தால் தமிழ் வாழும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள், சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள், தீராதி தீரர் என்று ஊதுவது சங்கே. பொங்கு தமிழர் கோர் இன்னல் விளைத்தால் சங்கார விசம் என்று சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தரைக்கமிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் நாட்டா. என் மூச்சே, இனத்தின் மூச்சே தமிழ் நாட்டா. ஒண்ணுமில்ல, கண்ணாசன் சொல்றான், ஒண்ணுமில்ல. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான். தாய் என்று மாண்டு போனால் ஏண்டா உன்னை பெத்து தொலைச்சம்னு செத்து போனா என் ஆத்தா. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான். தாய் என்று மாண்டு போனால் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊர்ந்து உயிர் தந்த உன்னத இறைவனவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றார். அவ மட்டும்தான். மொழி என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். சமரசம் சாவிலும் கிடையாது. இன்னைக்கு பேசி நாளைக்கு அவனோட சீட்டு நோட்டு, இன்னைக்கு பேசி நாளைக்கு அவனோட கூட்டு கிடையவே கிடையாது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தல், இதுவெல்லாம் இதற்கெல்லாம் பயப்படுகிறது வேற ஆள்கள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. கவனத்தில் வச்சுக்கணும். நாங்கள் உயர்ந்த தத்துவத்தை கொண்ட தலைவனின் மக்கள். சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்று கற்பித்த தலைவனின் பிள்ளைகள். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது என்று வாழ்ந்த எமது மூதாதைகள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதிருவர், சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோன், பெரும்பாட்டி வேலுநாச்சியார் வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள். உயிரை இழக்கலாம், அது என்னுடைய இழப்பு. எங்கள் உரிமையை ஒருவதும் இழக்க முடியாது, அது என் இனத்திற்கான இழப்பாக போய்விடும். எனவேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான், உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை மிக்க வாழ்வு என்கிற. என்ன விலையும் கொடுப்பான், விலை தலையானாலும் பிரச்சனை இல்லை, வேண்டியது விடுதலை. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அடர்ந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்.
வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்? ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் வள்ளுவர். 2000 நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? ஏய் இங்க வாடா டேய் தம்பி, இப்ப இரு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில், அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது போக தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை கலாச்சாரம், பண்பாடு. இங்க பாரு, ஏன் தொழில் இல்லைன்னா தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுறது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது தொழில் இல்ல. வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி. டேய் அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு, குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சு பேசு. வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவளிக்கிற தெய்வத்தின் தொழில். விருந்தோம்பி இல்வாழ், இவ்வாறு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை, சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. புரியுதா உனக்கு? புரியுதா? அப்புறம் உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதை விட எல்லாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது. உலகத்தில் சிறந்தது, உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, உழுது விளைச்சு விளைய வச்சு உலக உயிர்களுக்கு பச்சிக்கு சோறுறாங்கடா, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. நீ என்னமா என்ன குலத்தொழில் செய்வ சாமி, நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம், ஆனா நீ சாப்பிடக்கூடாது.